நமோ ஹிமாலயா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பவர் ஆஃப் சைலன்ஸ், அமைதியா இருக்கிறது. இந்த காலத்துல இந்த ஜென்ரேஷன்ல அமைதி அப்படின்னா என்ன அர்த்தம் புரிஞ்சு போயிட்டு இருக்காங்கன்னா, நம்ம வீடியோ பார்க்குறது, ஷார்ட்ஸ் பார்க்குறது, ஸ்வைப் பண்ணி ரீல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறது பேர் அமைதியாக இருக்கிறது. இது பேர் அமைதி இல்லை. இந்த அமைதிக்கு பின்னாடி நம்ம போனோம்னா நம்ம நினைக்கிற விஷயங்கள் ரொம்ப எளிதாக மேனிஃபெஸ்ட் ஆகும், ரொம்ப எளிதாக நடக்கும். ஆனால் அதுக்கு யாரும் தயாராக இல்லை. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டைம், இது ரொம்ப அழகான ஒரு நேரம். நம்ம அமைதியாக நம்ம மைண்டை காம் டவுன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். இது ஏதோ கேட்டுட்டு அப்படியே இதெல்லாம் என்ன அமைதியை பற்றியெல்லாம் இதெல்லாம் இவ்வளோ பேசணும்னு அவசியமே இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அப்படிலாம் இல்லை. நிஜமாவே அமைதிக்கு பவர் இருக்குது. வேணும்னா நீங்கள் ஒரு 3 days ஒரு 10 minutes which is equal to half an hour ஆகிடும். end of the 3 days 3 நாள் கழிச்சு உங்களுக்கு அது ஒரு half an hour கவுண்ட் ஆகிடும். ஸோ 3 days ஒரு 3 நாள் 10 நிமிஷம் நீங்கள் உட்காந்து அமைதியாக இருந்து பாருங்கள். ஒரு அலாரம் வச்சுக்கோங்க சைடில், ஏதோ ஒரு 10 நிமிஷம். ஒன்று எந்திரிச்ச உடனேயா இருக்கலாம், தூங்க போகிறதுக்கு முன்னாடியாக இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஸோ ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி ஒரு அமைதியாக உட்காந்து எதுவுமே இது பண்ணாமல் அப்படி ஒரு சைலண்ட் மோடில் இருக்கு. நிறைய பேரால இருக்க முடியாது. நம்ம மைண்ட் எப்படின்னா, உங்கள் மைண்ட் எப்படியே இங்கேயும் எங்கேயும் போய்கிட்டே இருக்கு. வேவரிங் மைண்ட், அலைப்பாயும் மனசுன்னு சொல்கிறது தான். அந்த மனசு அப்படியே இங்கே அங்கே யாரும் போகிறா, இங்கே யார் போகிறா, இங்கே என்ன சவுண்டு இருக்குது, அங்கே என்ன சவுண்டு கேட்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மூமெண்ட் இல்லாமல் முதல்ல நம்ம அமைதியாக இருக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3 days கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள். எதுவுமே பண்ண வேண்டாம். உங்கள் கேட்ஜெட்ஸில் தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் டார்ன் ஆஃப் பண்ணிவிட்டு ஏர்ப்ளைன் மோடில் போடுறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, ஏர்ப்ளைன் மோடில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு உட்காருங்க. இந்த அமைதி உங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுக்கும். உங்களை சுற்றி என்ன நடக்குது, உங்கள் மனசே என்ன சொல்லுது, உங்கள் மனசு எதுக்காக ஓடுதுன்றதை பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஜென்ரேஷனில் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருப்பாங்க, அது நடக்காது. இல்லை ஒரு பிளான் போயிட்டுருக்கோம், ஒரு நோக்கி போயிட்டுருப்பாங்க, அது பாதி வழியில் அப்படியே போய் நிற்கும். அவ்வளோ ஒரு ரிசல்ட் வந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் ஏன் ரிசல்ட் வரல அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும், டவுட் இருக்கும். எல்லாமே நம்ம சரியாக தான் நம்ம பிளான் பண்ணுவோம், ஆனால் சரியாக போக மாட்டேங்குது அப்படின்லாம் வரும். சில பேரை பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் எதனால அப்படின்னா, அந்த பாதி வழியில் நிற்கிது இல்லை, அந்த பாதி வழியில் ரிசல்ட் வந்திருக்கும். அந்த டைமில் அவங்க அது ரொம்ப பெரிய விஷயமா ரொம்ப கிரெடிட்ஸ் எடுத்திருப்பாங்க. நான் இதை பண்ணிட்டேன் தெரியுமா, பார்த்தியா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் என்னோட பாதை நோக்கி போயிட்டுருக்கு, கரெக்டாக போயிட்டுருக்குன்னு சொல்லி சுற்றி இருக்கவங்க கிட்டேயும் சொல்கிறது, தான் மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு பதியுது. நான் பண்ணிட்டு தான் நான் பண்ணிட்டேன். நீங்களாம் இங்கே எதுவுமே பண்ண கிடையாது, சரிங்களா? நீங்கள் பண்ணலை, அது யாரும் அங்கே செயல்படுத்திட்டு இருக்காங்க, அதனால அது நடக்குது. அந்த புரிதல் இல்லாமல் அப்படியெல்லாம் ஆடினா இப்படி தான் நடக்கும். இதுதான் ஃபேக்ட், தான் உண்மை. என்ன இப்படி பேசுகிறோம்லாம் நினைக்காதீங்க, இதுதான் உண்மை. நம்ம எதுவுமே பண்ண கிடையாது, நம்ம ஆட்டுறது வேற யாரோ. ஸோ அதனால நம்ம அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் எடுத்துக்கூடாது. எப்பயுமே அக்கௌண்டபிலிட்டி, நம்ம என்ன செய்கிறோன்ற அக்கௌண்ட், அந்த எப்படி அக்கௌண்டபிலிட்டின்னா அந்த நம்ம என்னென்ன செய்கிறோன்றது ஒரு லிஸ்ட்டு மாதிரின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு தான் நம்ம எடுத்துக்கணும், தவிர கிரெடிட்ஸ் எடுத்துக்க கூடாது. அதில் வர இப்போ எப்படி சொல்கிறது, நான் பெரிய அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது, என்னைக்குமே அதை எடுத்துக்க கூடாது. அந்த மாதிரி எடுத்துருந்துருப்பாங்க, அதனால தான் அந்த வேலை பாதியிலேயே விட்டுட்டு போயிருக்கும், மூவே ஆகாது. ப்ளஸ் இருக்கிற இடத்த விட்டு கீழேயும் போயிட்டு இருப்பாங்க. இது எதனால அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க கிரெடிட்ஸ் எடுத்திருப்பாங்க.
அந்த மாதிரி ஆட்கள் ஒருவேளை இருக்கீங்க அப்படின்னா இந்த டைம்லையாவது கொஞ்சம் சைலண்ட் மோடில் போக ட்ரை பண்ணுங்க. 10 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. கண்ணெல்லாம் நான் மூட சொல்லவே இல்லை. நான் உட்காந்து இங்கே தியானம் பண்ண சொல்லுவாங்கள, உங்கள் மைண்டை அதாவது சும்மா எதுவுமே பண்ணாமல் சும்மா இப்படி உட்காருங்களேன். 10 நிமிஷம் இப்படி உட்காந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் பயிற்சி பண்ண பண்ண உங்களுக்கு சரியாக வந்துடும். ஒரு 3 நாள் ட்ரை பண்ணுங்கள், 10 நிமிஷம். இது நினைக்கிற மாதிரி இதெல்லாம் இது ஒரு டாபிக்கு இதெல்லாம் வந்து பேசுகிறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு சில பேருக்கு அந்த ஒரு இங்கிலீஷ் டேக்லைன் இருக்கும், சைலன்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ், இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். சும்மா எல்லாத்தையும் போட்டு ஒரு டஸ்ட்பின் மாதிரி வந்துட்டு இங்கே அங்கேயும் ஓடிக்கிட்டு நம்ம இப்போ எந்திரிக்கிறதுல இருந்து நம்ம தூங்குறோம், அது லாஸ்ட்டாக அந்த கண்ணை வந்து இப்படி ஷட் ஆஃப் பண்ணுற வரைக்குமே ஒரு ஓட்டத்திலேயே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதான் நான் திருப்பியும் சொல்கிறேன். அமைதியாக இருக்குதுன்னா உட்காந்து நல்லா ஏதோ ஒரு மொட்டை மாடியில் உட்காந்துட்டு ஷார்ட்ஸ் ஒரு ரீல் பார்க்குறது வந்து அமைதி கிடையாது, பாட்டு கேட்குறது அமைதி கிடையாது. நான் அப்படி சொல்லவே இல்லை, அது வேறு டைப் ஆஃப் வைப்ரேஷன். சரிங்களா? நான் சொல்கிறது எதையுமே பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் இயற்கையோட இயற்கையாகவும் ஒன்றாகலாம். நீங்கள் அதே மொட்டை மாடியில் பார்க்காம இல்லை கேட்காம இயற்கையோட காற்று சத்தம், இயற்கையோட அந்த அந்த ஒரு எப்படி சொல்ல, அந்த ஒரு டேஸ்ட், அந்த ஒரு ஸ்மெல், அந்த ஒரு இதில் ஒன்றோடு ஒன்றாயிட்டீங்க அப்படின்னா அது வேறு, அது உங்களுக்கு வேறு மாதிரியான ஒரு ஃபீல் தரும். இந்த மாதிரி எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு அது புரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃபீல். அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் என்னால் ஒரு ரூம்குள்ளெல்லாம் என்னால் உட்கார முடியாது, 10 நிமிஷம்லாம் உட்காரவே முடியல, என் மைண்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னா தயவு செஞ்சு வெளியில் போய் இது ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒரு மொட்டை மாடிக்கு போகலாம். பார்க்லலாம் எனக்கு தெரியலை, பார்க்கில் நிறைய பேர் நடப்பாங்க, ஓடுவாங்க, சத்தம் வரும். ஸோ அது எனக்கு அந்த அளவுக்கு உடன்படலை. மொட்டை மாடி எங்கேயாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வந்து அதுவும் இந்த சாயங்காலம் நேரம் இல்லை காலையில் நேரம் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்ப நல்லா இருக்கும். சாயங்காலம் காற்று வாங்க ட்ரை பண்ணுங்கள். அதுவும் உங்கள் மைண்டை, உங்கள் மனசு வந்து நல்ல ஒரு சைலண்ட் மோடில் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து என்னோட அனுபவம்னு சொல்லலாம். ஸோ என்னோட அனுபவங்கள் நிறையா இங்கே வந்து நான் சொல்கிறேன். அதை தான் நான் இங்கே வந்து நான் சொல்ல வரேன். யாரோ சொன்னது எங்கேயோ சொன்னதெல்லாம் இங்கே நான் சொல்ல வரல. நான் இங்கே என்னென்ன பேசுகிறேனோ, இங்கே என்னென்ன பதிவு பண்ணுறனோ, இது எல்லாமே எனக்கு நடந்தது. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இது இப்படி இருக்கு, இப்படி போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் சரி, அது உங்களோட விருப்பம். பட் இதுக்கு பவர் இல்லை அப்படின்றது மட்டும் ஏற்றுக்க முடியாது. இது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு பவர் இல்லைம்மா அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா அப்படி பண்ணீங்க அப்படின்னா இதில் என்ன தெரியுமா, இது மேஜிக்கல். இவ்வளோ சொல்கிறாங்க, இது என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருக்கீங்க, எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்கள் எங்கே போய் கரெக்டாக இருக்கீங்க? இப்போ நான் மொட்டை மாடியில் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போய் உட்காருங்க, நீங்கள் வந்து நேச்சரோட போய் கனெக்ட் ஆகிருவீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3Dயில் இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெட்டாஃபிசிக்கல் வேறு டைமென்ஷனில் உங்களால், அந்த ஹையர் டைமென்ஷனில் உங்களால் கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த டைமில் உட்காந்து நான் இது வேணும் அப்படி வேணும் சொல்லலை, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கனெக்டில் இருந்தீங்கன்னாவே உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே போகும். அதோட சீக்ரெட் அதான், நீங்கள் ஒன்னோட ஒன்றாக விட்டீர்கள், அந்த மாதிரி கணக்கு. சரிங்களா? ஒன்னஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒன்றோட ஒன்றாக கலந்து விடுவது போல் அது மாதிரி நீங்கள் கலந்துருவீங்க ஒன்னோட ஒன்றா. ஸோ அப்போ வந்து அதான் சொன்ன மாதிரி உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும், அவங்களை பற்றி உங்களுக்கு தெரியனாலும் உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன வேணும், இப்போ என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்து அவங்க வந்து உட்காந்துருக்கீங்க, எல்லாமே அவங்க ரீட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் எதுவும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் சொன்னாதான் தெரியுமா, நான் நினச்சாதான் தெரியுமா, நான் அழுதாதான் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் சும்மா ஒரு 10 நிமிஷம் வந்து சைலண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லிக்கும் காலையில் இல்லை சாயங்காலம் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மதியானம் தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு, எனக்கு 10 நிமிஷம் தான் எனக்கு பிரேக்கே கொடுத்துருக்காங்க என் கம்பெனியில், தயவு செஞ்சு அதை யூஸ் பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கூட ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து பாருங்கள். நிறைய மிராக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து டேர்ன் ஆகும், நீங்களே பார்ப்பீங்க.
ஏன்னா நீங்கள் எங்கே கனெக்டாக இருக்கீங்களோ நீங்கள் அங்கே கனெக்டாக இருக்கீங்க. நான் எந்த கடவுளை பற்றியும் நான் ஏன் பேச வரல. நீங்கள் இதில் தான் கனெக்டாக ஆகுறீங்க, நீங்கள் அங்கே கனெக்டாக ஆகுறீங்க, மேலே இந்த கடவுள், அதெல்லாம் நான் எதுவுமே சொல்கிறேன். இங்கே எல்லாமே ஒன்று தான். அது உணர தெரியும். ஸோ அங்கே நீங்கள் கனெக்டாக இருக்கும்போது உங்களுக்கு நிறைய உங்கள் விஷயம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஆனால் அது எல்லாத்துக்குமே நன்றி செலுத்துங்கள். நன்றி கடன் எப்பயுமே இருக்கணும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயம் நடக்க ஆரம்பிக்கும், ஆனால் அதுக்கு நன்றி செலுத்துங்க. அந்த நன்றி அந்த இதுலேயே அந்த மோட்லேயே டாப்பாக இருக்கணும். அதையும் பார்த்துக்கணும். ஸோ சைலன்ஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். ரொம்ப எளிதாக ஒரு டூல். ரொம்ப கஷ்டப்படல, தேவையே இல்லை. கஷ்டப்பட்டு படிக்கிறீங்களா, ஒரு 10 நிமிஷம் சைலண்ட் மோடில் போயிட்டு வாங்க, எல்லாம் சரியாயிடும். கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? நம்ம